ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு புஸ்தகத்தை படிக்க போறோம். அக்கினி சிறகுகள். அதாவது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களால எழுதப்பட்ட அவங்களோட சுயசரிதம், அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த புஸ்தகத்துல படிக்க போறோம். நான் படிக்க போறேன், நீங்க எல்லாரும் கேளுங்க. இந்த புஸ்தகத்தை ஏபிஜே அப்துல் கலாம், அருண் திவாரி உங்களும் எழுதியிருக்கு. தமிழில் மு சிவலிங்கம் அப்படிங்கறதுதான் மொழிபெயர்ச்சிருக்காரு. கவிதைகள் தமிழாக்கம் கவிஞர் புவியரசு அவங்க தான் பண்ணிருக்கு. இந்த புஸ்தகத்தை முன்னுரை, அறிமுகம், முனைதல், படைத்தல், அமைதிப்படுத்துதல், தியானம், நிறைவுரை இப்படியாக பிரிச்சிருக்காரு. இந்த புஸ்தகத்துல ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது என் அன்னை அப்படிங்கிற ஒரு தலைப்பு எழுதியிருக்காரு. வாங்க படிக்கலாம். கடல் அலைகள், பொன் மணல், புனித யாத்திரையர்களின் நம்பிக்கை, ராமேஸ்வரம், பள்ளிவாசல், தேர்வு இவை எல்லாம் ஒன்று கலந்த உருவம் என் அன்னையின் உவர்க்கத்தின் ஆதரவு கரங்களால் எனக்கு நீ வாய்த்தாய். கால நாட்கள் என் நினைவிற்கு வருகின்றன. ஓர் கூவலாய் அமைந்த கொத்தளிப்பான காலம் அது. இரவன் உதிப்பதற்கு பல மணி நேரம் முன்பே எழுந்து நடக்க வேண்டும். தூரம் கோயில் அடியில் குடியிருந்த ஞானாசிரியரிடம் பாடம் கற்க செல்ல வேண்டும். மீண்டும் அரபு பள்ளிக்கு பல மைல் தூரம் மணல் குன்றுகள் ஏறி இறங்கி புகைவண்டி நிலைய சாலைக்கு சென்று நாளிதழ் கட்டு வந்து அந்த கோயில் நகரத்து மக்களுக்கு விநியோகிக்க வேண்டும். அப்புறம் தான் பள்ளிக்கு செல்ல வேண்டும். இரவு படிக்க செல்லும் முன் மாலையில் அப்பாவுடன் வியாபாரம். இந்த சிறுவனின் வேதனைகளை எல்லாம் அன்னையே நீ அடக்கமான வலிமையால் மாற்றினாய். வல்ல ஆண்டவனிடமிருந்து மட்டுமே தினசரி 5 முறை தொழுது நீ உன் பிள்ளைகளுக்கு வலிமை சேர்த்தாய். தேவைப்பட்டவர்களுடன் உன்னிடமிருந்த சிறந்தவற்றை நீ பகிர்ந்து கொண்டாய். நீ எப்போதும் கொடுப்பாளாகவே இருப்பாய். இறைவன் மீது வைத்த நம்பிக்கையும் சேர்த்து எதையும் நீ கொடுத்தாய். 10 வயதாக இருந்த போது நிகழ்ந்தது நன்றாக நினைவில் நிற்கிறது. ஒரு பௌர்ணமி நாள் இரவு அது என் உடன் பிறந்தார் பொறாமை கொள்ள நான் உன் மடியில் படுத்திருந்தேன். என் உலகம் உனக்கு மட்டுமே தெரியும் என் அன்னையே. நள்ளிரவில் நான் கண் விழித்தேன். என் முழங்கால் மீது உன் கண்ணீர் துளிப்பட்டு உன் பிள்ளையின் வேதனை உனக்கே தானே தெரியும். தாயே, உன் ஆதரவு கரங்கள் உன் வேதனையை மென்மையாய் அகற்றின. அன்பும் ஆதரவும் நம்பிக்கையும் எனக்கு வலிமை தந்தன. நான் இந்த உலகை அச்சமின்றி எதிர்கொண்டேன். என் அன்னையை, நாம் மீண்டும் சந்திப்போம் அந்த மாபெரும் நியாய தீர்ப்பு நாளில். ஏபிஜே அப்துல் கலாம். சிறகுகள், விங்ஸ் ஆஃப் ஃபயர். முன்னுரை. அப்துல் கலாம் தலைமையில் 10 வருடங்களுக்கு மேலாக நான் பணியாற்றி வருகிறேன். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுத தகுதி எனக்கு வந்துவிட்டதாக நான் நினைக்கவில்லை. ஒரு நாள் அவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது இந்திய இளைஞர்களுக்கு நீங்கள் விடுக்கும் செய்தி என்ன என்று கேட்டேன். அவர் என்ன செய்தி எனக்குள் ஒரு தாகத்தை ஏற்படுத்தியது. சமயம், உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவரிடம் கேட்டேன். கால ஓட்டத்தில் அந்த நினைவுகள் கரைந்து போவதற்குள் அவற்றை நான் எழுத்தின் வடிக்க விரும்புவதையும் சொன்னேன். இந்த நேரம் வரையிலும் அதிகாலை பொழுதிலும் தொடர்ந்து பேசினோம். அவரின் 18 மணி நேர அலுவல் நெருக்கடிகளுக்கு இடையில் எப்படி இதற்கான நேரத்தை அபகரிக்க வேண்டியதாயிற்று. ஆழ்ந்த ஞானத்திலும் சிந்தனை வீழ்ச்சியிலும் நான் மெய்மறந்தேன். அபார ஆற்றல் நிரம்பிய அவருக்கு அளவு கடந்த சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்வதில் கொள்ளை இன்பம். அவரின் உரையாடலை கவனித்து கேட்பது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. ஆனால் அவர் பேச்சு எப்போதுமே சிரிவுள்ளதாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். அவர் விவரித்து சொன்ன விஷயங்கள் சிக்கலானவை, நுணுக்கமானவை. உவமை காட்டி விளக்கினார். ஆனால் மெல்ல மெல்ல அவரின் அற்புதமான மனக்கதவு திறந்தது. தங்கு தடையின்றி பேசினார். புத்தகமாக எழுத நான் ஆரம்பித்த போது இது என் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயமாக தெரிந்தது. இருந்தாலும் இந்த முயற்சியின் முக்கியத்துவத்தை அறிந்திருந்தால் இப்படி எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததை ஒரு கௌரவமாக கருதினேன். நிறைவேற்றுவதற்கான ஆற்றலையும் தருமாறு மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்தேன். பாமர மக்களுக்காக எழுதப்பட்டது இந்த புத்தகம். அவர்களில் ஒருவரான டாக்டர் கலாமுக்கு இந்த மக்கள் மீது அளவு கடந்த பாசம். ஏழை எளிய மக்களுடன் உள்ளார்ந்த உறவு கொண்டிருப்பார். இவரது எளிமையின் ஆழ்ந்த ஆன்ம பலத்தின் வெளிப்பாடு இது. வரை இந்த புத்தகத்தை எழுதுவது ஒரு புனித யாத்திரை போன்றது. வாழ்க்கை நிஜமான சந்தோஷத்தை கண்டுணரும் ஒரே ஒரு மார்க்கத்தை டாக்டர் கலாம் மூலமாக அறிந்து கொள்ளும் மறைந்து கிடக்கும் ஞானம் என்று ஆதார சக்தியுடன் தொடர்பு கொள்ளும் மார்க்கம் அது.
ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே அதை தேடி காண முடியும். உங்களில் பலர் அவரை நேரில் சந்திக்கலாம், அவரை நேரில் சந்திக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த புத்தகம் வாயிலாக இவரின் அனுபவிக்க முடியும். உங்களின் ஆன்மாவுக்கே நண்பராகி விடுவார் அவர் என்று நம்புகிறேன். என்னிடம் விவரித்த பல சம்பவங்களில் ஒரு சிலவற்றை தான் இந்த புத்தகத்தில் சேர்க்கும்படி நேர்ந்திருக்கலாம். உண்மையில் இது அவரது வாழ்க்கையின் ஒரு முன்னோட்டம் மட்டுமே. சம்பவங்களும் டாக்டர் கலாமின் திட்டங்களில் ஈடுபட்டிருந்த சிலரது பங்களிப்பும் எனது கவனக்குறைவால் விடுபட்டிருக்கவும் வாய்ப்புண்டு. பணி காரணமாக எங்களிடையே 25 வருட பிரிவு வந்துவிட்டதால் சில முக்கியமான பிரச்சனைகள் பதிவு செய்யப்படாமல் போயிருக்கலாம். இவை வேண்டுமென்றே செய்யப்பட்ட தவறுகள் அல்ல. இது போன்ற குறைபாடுகள் எல்லாம் நான் பொறுப்பாளி. இந்த புத்தகத்தை எழுதுவதில் பங்கேற்ற எல்லோருக்கும், குறிப்பாக திரு OS ராஜன், திரு A சிவதானு பிள்ளை, திரு RN அகர்வால், திரு பிரகலாதா, திரு KVSS பிரசாத் ராவ் மற்றும் டாக்டர் SK சல்வான் ஆகியோருக்கு என் நன்றி. இவர்கள் எல்லாம் தத்தம் நேரத்தையும் அறிவாற்றலையும் பெருந்தன்மையுடன் என்னுடன் பகிர்ந்து கொண்ட பண்பாளர்கள். இந்த புத்தக விஷயங்களில் நிறைவு குறைவுகளை அலசி ஆராய்ந்து மதிப்பீடு செய்த பேராசிரியர் KAB வண்டலை, திரு R சுவாமிநாதனுக்கும் நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பணியில் எப்போதுமே எனக்கு அசைக்க முடியாத பக்கபலமாக இருந்த டாக்டர் P சோமராஜுக்கு என் இனிய நன்றி. கடுமை மிதமான அன்புமையாக இருந்த என் மனைவி டாக்டர் அஞ்சனா திவாரிக்கு என் மனப்பூர்வமான நன்றி. யூனிவர்சிட்டி பிரஸ் நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்றியது ஒரு ஆனந்த அனுபவம். அதன் ஆசிரியர் குழுவினர், புத்தகத்தை உருவாக்கிய ஊழியர்களின் ஒத்துழைப்பு மறக்க முடியாதது. பல அற்புத மனிதர்கள் அளவிட முடியாத வகையில் என்னை செம்மை இந்த புத்தகத்திற்கு மெருகு சேர்த்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் நன்றி. உணவுபூர்வமான உந்துதல் தந்த என் மகன்கள் அசீம், ஆமோல் மீதும் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் நேசித்த போற்றிய வாழ்க்கை கண்ணோட்டத்தை இந்த புத்தகம் படம் பிடித்து காட்ட வேண்டும் என்று டாக்டர் கலாம் விரும்பினார். இதை எழுதும் போது அதே வாழ்க்கை கண்ணோட்டத்தை என் மகன்கள் மூலம் தேடினேன். என் தேடலுக்கு துணை புரிந்த அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. இந்தியாவின் சுயசுரிமை நிலைநிறுத்தவும் பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்வதற்காகவும் நாம் மேற்கொண்ட தொழில்நுட்ப முயற்சிகள் பற்றி உலகத்தில் பலரும் கிளப்பிய இந்த புத்தகம் வெளிவருகிறது. ஏதாவதொருக்காக மனித இனம் தங்களுக்குள்ளே தொடர்ந்து பேசிக்கொண்டு இருப்பது என்பது வரலாற்று காலந்து உணவுக்காகவும் வசிப்பிடத்திற்காக சண்டை போட்டுக் கொண்டார்கள். காலங்கள் நடந்தன. சமையல், சித்தாந்த சிந்தனைகள், முரண்பாடுகள், யுத்தங்கள் மூண்டன. இப்போ முக்கியமான போராட்டம் ஆரம்பமாகிவிட்டது. தொழில்நுட்ப மேலாதிக்கத்தில் வெற்றி அடைவதற்கான போராட்டம் இது. மேலாதிக்கம் அரசியல் சக்தியாகவும் உலகத்தையே ஆட்டி படைக்கும் அதிகார மையமாகவும் உருவெடுத்திருக்கிறது. கடந்த சில நூற்றாண்டுகளாக தொழில்நுட்பத்தில் அபார வளர்ச்சி அடைந்து அசுர பலம் பெற்றிருக்கும் ஒரு சில நாடுகள் தத்தம் சுய ஆதாயங்களுக்காக உலக சட்டாம்பிள்ளை அதிகாரத்தை தங்கள் கைகளில் எடுத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த வல்லரசின் தலைமை பீடங்களாக தங்களை பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 100 கோடி மக்களை கொண்டுள்ள இந்தியாவை போன்ற ஒரு தேசம் என்ன செய்வது? தொழில்நுட்ப ரீதியில் வலுவடைவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. ஆனால் தொழில்நுட்ப களத்தில் இந்தியாவால் தலைமை தகுதியை எட்ட முடியுமா? முடியும். எனது திட்டவட்டமான பதில் இதுதான். எனது வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நான் விவரித்தால் என் பதிலை இந்த புத்தகத்திற்காக மலரும் நினைவுகளை கிளறிய போது எதை இங்கு விவரித்தால் பொருத்தமாக இருக்கும் என்று தீர்மானிக்க முடியவில்லை. விலை மதிப்பில்லாத பொக்கிஷம். ஆனால் இதில் யாருக்கு அக்கறை இருக்க போகிறது? வாசகர்களுக்கு எந்த அளவுக்கு இது முக்கியம்? சின்னஞ்சிறிய நகரத்து பையன் ஒருவனின் சோதனைகளையும் சாதனைகளையும் தெரிந்து கொள்வதில் என்ன பிரயோஜனம் என்று நினைத்து பார்த்தேன். வறுமை வாட்டிய பள்ளி கட்டணம் செலுத்துவதற்காக நான் செய்த சிரமமான வேலைகள். கல்லூரி மாணவனாக இருந்த போது பண தட்டுப்பாடு வந்தால் சைவ சாப்பாட்டுக்காரனாக மாற வேண்டிய நிர்பந்தம். இது எல்லாம் தெரிந்து கொள்ள என்ன அக்கறை இருக்க போகிறது என்றெல்லாம் யோசித்தேன். கடைசியில் இவை எல்லாம் புத்தகத்திற்கு பொருத்தமானவைகள் தான் என்று சமாதானம் அடைந்தேன். வேறு எதற்காகவும் இல்லாவிட்டாலும் நவீன இந்தியாவின் வளர்ச்சி கதையை பற்றி என் மூலம் கொஞ்சம் சொல்ல முடியும் என்று முடிவு செய்தேன். தனி மனிதனின் தலைவிதியிலும்
சமூக கட்டமைப்பு இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டையும் தவிர்த்துவிட்டு அதை தனித்து பார்க்க முடியாது. இப்படியெல்லாம் யோசித்த போது விமானப்படை விமானியாக வேண்டும் என்ற என்னுடைய கனவு, நான் கலெக்டராக வேண்டும் என்ற என் அப்பாவின் கனவெல்லாம் நனவாகாமல் போய் நான் ராக்கெட் இன்ஜினியரான கதையை சொல்லலாமே என்று தோன்றியது. கடைசி என் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய தனி நபர்களை பற்றி விவரிக்கலாம் என்று தீர்மானித்தேன். என் பெற்றோர், என் குடும்பத்தினுடைய ஆசிரியர்கள் எல்லோருக்குமே என் நன்றிகள் இந்த புத்தக வடிவில் சமர்ப்பிக்கிறேன். மாணவனாக பயிலும் போது, என் பணியில் ஈடுபடும் போதும் இவர்கள் எல்லாம் எனக்கு அதிர்ஷ்டம். எங்களுடைய கூட்டு கனவை நனவாக்குவதில் குன்றா இளம் சகாக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வடிவம். இந்த புத்தகம் ஜாம்பவான்களின் தோள்களில் நின்று கொள்வதை பற்றி குறிப்பிட்ட ஐசக் நியூட்டனின் புகழ்பெற்ற வார்த்தைகள் எல்லா விஞ்ஞானிகளுக்கும் மிக முக்கியமானவை. எனக்கு அறிவாற்றலையும் உத்வேகத்தையும் தந்த புகழ்பெற்ற இந்திய விஞ்ஞானிகளுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இவைகளில் விக்ரம் சாராபாய், சதீஷ் தவன், பிரம்ம பிரகாஷ் ஆகியோரும் அடக்கம். எனது வாழ்க்கையிலும் இந்திய அறிவியல் வரலாற்றிலும் இந்த விஞ்ஞானிகள் முக்கிய பங்கேற்றார்கள். 1991 அக்டோபர் 15 எனக்கு 60 வயது பூர்த்தி அடைந்தது. எனது கடமையாக நினைத்திருந்த சமூக சேவையில் என் ஓய்வு அளித்திருந்தேன். அப்போது 2 திருப்பங்கள் ஒரே சமயத்தில் நிகழ்ந்தன. முதலாவதாக அரசு பணியில் மேலும் 3 வருடங்களுக்கு நீடிக்க சம்மதித்தேன். அடுத்தது என்னுடைய இளம் அருந்திவாரி எனது புத்தகமாக எழுதுவதற்காக தம்மிடம் பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். 1982 இருந்து எனது ஆய்வு கூடத்தில் பணியாற்றிய யாரோ ஒருவர் அவர். 1987 பிப்ரவரி வரை அவரை எனக்கு தெரியாது. அன்றைய தினம்தான் ஹைதராபாத்தில் உள்ள நிஜாம் மருத்துவ விஞ்ஞான நிலையத்தின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவரை பார்க்க சென்றேன். 32 வயதான அந்த இளைஞர் உயிருக்காக கடுமையாக போராடி கொண்டிருந்தார். உங்களுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டுமா என்று அவரிடம் கேட்டேன். உங்களுடைய ஆசிகளை வழங்குங்கள் ஐயா. நீண்ட காலம் வாழ்ந்து குறைந்தபட்சம் உங்களுடைய ஒரு திட்டத்தையாவது என்னால் நிறைவேற்ற முடியும் என்று சொன்னார். அந்த இளைஞரின் மனோபாவம் என்னை நெகிழ வைத்தது. அவர் நாளென்றும் இரவு முழுவதும் பிரார்த்தனை செய்தேன். இறைவன் என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தான். 1 மாதத்தில் திவாரி குணமடைந்து வேலைக்கு திரும்பினார். 0 இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஆகாஷ் ஏவுகணை திட்டத்தை 3 வருட குறுகிய காலத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதில் அபாரமாக செயல்பட்டு உதவி செய்தார். திவாரி பிறகு என் வாழ்க்கை கதையை எழுதும் முயற்சியில் ஈடுபட்டார். துண்டு துண்டான தகவல்களை எல்லாம் சரளமாக நடையில் பொறுமையாக தொகுத்தார். தனிப்பட்ட நூலகத்தில் சளைக்காமல் தேடி இந்த புத்தகத்திற்கு பொருத்தமான கவிதைகளை திரட்டினார். படிக்கும் போது நான் குறியீடு செய்திருந்த கவிதைகளில் இருந்து அவற்றை தெரிவு செய்து இதில் சேர்த்திருக்கிறார். இந்த கதை ஒரு வரவு செலவு கணக்கு. இது எனது தனிப்பட்ட வெற்றி தோல்விகளை மட்டும் சொல்லவில்லை. நவீன இந்தியாவினுடைய விஞ்ஞான கட்டமைப்பின் ஏற்ற இறக்கங்களையும் தொழில்நுட்ப முன்னணியில் நிலைநிறுத்தி கொள்ள இது போராடி வருவதையும் இந்த புத்தகம் விவரிக்கிறது. நமது தேசிய கட்டுமுயற்சியின் கதை இது. என்னை பொறுத்தவரை விஞ்ஞான ரீதியில் தண்ணீரை தொழில்நுட்ப ஆற்றலை பெறவும் களம் இறங்கியுள்ள இந்தியாவின் தேடல் இடத்தின் நீதி கதை இது. இந்த அழகிய கிரகத்தில் உள்ள ஜீவராசியையும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நிறைவேற்றுவதற்காக இறைவன் படைத்திருக்கிறான். நான் வாழ்க்கையில் சாதித்திருப்பவை எல்லாம் அவன் உதவியால் கைகூடியவை. இடத்தின் வெளிப்பாடு அது. அற்புதமான ஆசிரியர்கள் ஜீவராசியையும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நிறைவேற்றுவதற்காக இறைவன் படைத்திருக்கிறான். நான் வாழ்க்கையில் உதவியால் கைகூடியவை அவன் விருப்பத்தின் வெளிப்பாடு. அருமான ஆசிரியர்கள் சகாக்கள் மூலம் அவன் கருணை எனக்கு கிடைத்தது. இந்த நல்லவர்களுக்கு நான் புகழாரம் சூட்டும் போது அவனது கீர்த்தியை தான் பாடுகிறேன். கலாம் என்று சொல்லப்படும் ஒரு எளிய மனிதன் மூலம் அவன் நடத்திய லீலை தான் இந்த ராக்கெட்டுகளும் ஏவுகணைகளும். யாருமே தங்களை அற்பமானவர்கள் என்றோ நிரதரவானவர்கள் நினைக்க கூடாது என்பதை கோடானு கோடி இந்திய மக்களிடம் சொல்வதற்காக அவன் வகுத்த திட்டம் இது. நாருமே நமக்குள்ளே ஒரு தெய்வீக அக்கினியுடன் பிறந்திருக்கிறோம். இந்த அக்கினியை கொழுப்பு வைத்து அதன் பொன்னொழியை இந்த உலகத்தில் பரப்புவதற்காக முனைவது நமது கடமை. கடவுள் உங்களுக்கு அருள் புரியட்டும். விசால வானங்களும் அவனுடையவை, கடல்கள் எல்லாம் அவனிடமே ஓய்வு கொள்கின்றன என்றாலும் அவன் சின்ன நீர்த்திருக்கிறான். தமிழ் குடும்பத்தில் நான் பிறந்தேன். என் அப்பா ஜெயினுல மெத்த படித்தவரும் கிடையாது, இருந்த ஞானம் கொண்டவர். அவர் தரும சிந்தனை நிறைந்த அம்மா
ஆஷியா அம்மா அப்பாவின் மனதிற்கேற்ற துணை. தினந்தோறும் அம்மா எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடுவாள் நிச்சயமாக என் நினைவுக்கு வரவில்லை. ஆனால் எங்கள் குடும்பத்தின் மொத்த உறுப்பினர்களை விட அதிகமான வெளியாட்கள் எங்களுடன் சாப்பிடுவார்கள் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். 8 உதாரண தம்பதியினர் என்று எல்லாரிடமும் மதிப்பு பெற்றிருந்தார்கள். என் அம்மாவின் வம்சம் கீர்த்தி பரம்பரையை சேர்ந்த முன்னோர் ஒருவர் பிரிட்டிஷாரிடம் பகதூர் பட். என் தாய் தந்தை உயரமானவர்கள், அழகிய தோற்றம் கொண்டவர்கள். நானோ குள்ளமான பையன், வசீகர தோற்றம் இல்லாதவன். பத்து மத்தியில் கட்டப்பட்ட எங்களுடைய மூதாதையர் வீட்டில் வசித்து வந்தோம். ராமேஸ்வரம் மசூதி தெருவில் இருந்த பெரிய வீடு அது. சுண்ணாம்பு கற்களாலும் செங்கற்களாலும் கட்டப்பட்டிருந்தது எங்கள் வீடு. நெறிமுறைகளை பின்பற்றிய அப்பாவுக்கு தேவைகளும் ஆடம்பரமும் பிடிக்காது. ஆனாலும் உணவு, உடை, மருந்து என எங்களுக்கு தேவையான எல்லாம் கிடைத்தன. எனது குழந்தை பருவம் பாசமும் பாதுகாப்பும் இருந்தவை. வழக்கமாக நான் அம்மாவுடன் சாப்பிடுவேன். சமையலறை தரையில் நான் உட்கார்ந்திருப்பேன். அம்மா எனக்கு வாழை இலை போட்டு பரிமாறுவார். வெளியே தயாரிக்கப்பட்ட விதவிதமாக ஊறுகாய்கள், தேங்காய், சட்டினி என அடுத்தடுத்து அம்மா பரிமாறும் ருசியான பதார்த்தங்களில் அவரின் கைமணம் அலாதி. ராமேஸ்வரத்தை மிகவும் புனிதப்படுத்தி பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலுக்கு எங்கள் வீட்டிலிருந்து 10 நிமிடத்தில் நடந்து போய்விடலாம். நாங்கள் வசித்த பகுதியில் முஸ்லிம்கள் அதிகம். ஒரு சில இந்து குடும்பங்களும் இருந்தன. முஸ்லிம்களுடன் சமூக உறவு கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். எங்கள் பகுதியில் மிகவும் பழமையான ஒரு மசூதி இருந்தது. மாலை நேர தொழுகைக்கு அப்பா என்னை கூட்டி செல்வார். அங்கு அரபிய மொழியில் சொல்லப்படும் பிரார்த்தனை மந்திரத்தின் பொருள் எனக்கு விளங்காது. ஆனால் அதையெல்லாம் கடவுள் கேட்கிறார் என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. என் அப்பா தொழுகை முடித்து வரும் வரை வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் மசூதிக்கு வெளியே அவருக்காக காத்திருப்பார்கள். சின்ன பாத்திரங்கள் கொண்டு வந்த தண்ணீரை அவரிடம் கொடுப்பார்கள். அதில் விரல் நுனியை நனைத்து பிரார்த்தனை செய்வார். அந்த தண்ணீரை அவர்கள் தத்தம் வீட்டுக்கு கொண்டு சென்று நோயாளிகளுக்கு கொடுப்பார்கள். குணமடைந்த பிறகு எங்கள் வீட்டுக்கு வந்து நன்றி தெரிவித்து போவதும் எனக்கு நினைவிருக்கிறது. தயையும் கருணையும் கொண்ட அல்லாவுக்கு நன்றி சொல்லும்படி புன்முறுவலுடன் அவர்களிடம் அப்பா சொல்லுவார். ராமேஸ்வரம் கோவிலின் தலைமை குருக்கள் பக்ஷி லட்சுமண சாஸ்திரி என் அப்பாவுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர். 2 பேரும் தத்தம் பாரம்பரிய ஆசார உடை அணிந்து ஆன்மீக விஷயங்களை விஸ்தாரமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். எனது பசுமையான நினைவுகளுடன் ஆழமாக பதிந்துவிட்ட காட்சிகளில் இதுவும் ஒன்று. நான் கொஞ்சம் பெரியவன் ஆனதும் அப்பாவிடம் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தேன். பிரார்த்தனையால் என்ன நடக்கும் என்று அவரிடம் ஒரு சமயம் கேட்டேன். பிரார்த்தனை என்பது மாய மந்திரம் ஒன்றுமில்லை. பிரார்த்தனையால் மக்களிடையே ஒரு அற்புத பிணைப்பு ஏற்படுகிறது என்று விளக்கினார். பிரார்த்தனை செய்யும் போது உன் உடலை கடந்து போய் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாக மாறிவிடுகிறாய். அப்போது பணம், வயது, சாதி, இனம் என்ற எந்த வேறுபாடும் தெரியாது. சுலபமாக பிடிபடாத ஆன்மீக தத்துவங்களை பாமரருக்கும் புரியும் வகையில் தமிழில் எளிமையாக விளக்குவதில் என் அப்பா வல்லவர். ஒருவர் என் வாழ்நாளில் தனக்கு ஒரு இடத்தில் என்ன நிலையில் இருக்கிறாரோ, நல்லதோ கெட்டதோ, எந்த நிலையில் அவர் எட்டியிருந்தாலும் அது தெய்வ சங்கல்பம். இந்த உலகத்தில் பறந்துள்ள தெய்வீக சக்தியில் நாம் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட பகுதியாக இருக்கிறோம். பிறகு எதற்காக கஷ்டங்கள், துயரங்கள், பிரச்சனைகளை கண்டு நாம் அஞ்ச வேண்டும்? என்ன சிரமங்கள் வந்தாலும் அதற்கான காரண காரியங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். பாதிப்புகள் வரும்போது உள்முக தேடலுக்காக வாய்ப்புகளும் கூடவே வரும் என்று ஒருமுறை அவர் என்னிடம் சொன்னார். உங்களிடம் உதவியும் அறிவுரையும் கேட்டு வருபவர்களிடம் இதை ஏன் நீங்கள் சொல்வதில்லை என்று கேட்டேன். என் தோளில் அவரின் கைகளை போட்டுக்கொண்டு என் கண்களை உற்று பார்த்தார். கொஞ்ச நேரம் அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. அவர் வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்ளும் திறன் எனக்கு இருக்கிறதா என்று என்னை எடை போடுவது போல இருந்தது. பிறகு ஆழ்ந்த மென்மையான குரலில் பதில் சொன்னார். அந்த பதிலில் கிடைத்த ஏதோ ஒரு இடம் புரியாத சக்தியும் ஆர்வமும் எனக்குள் நிரம்பியது. தனித்து விடப்பட்டிருப்பதாக தங்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் மனிதர்கள் துணையை தேடுவது இயல்பான விஷயம். கஷ்டம் வரும்போதெல்லாம் கை கொடுத்து உதவுபவர்களை தேடுகிறார்கள். சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் போதெல்லாம் யாராவது வந்து அதிலிருந்து விடுபட வழி காட்ட மாட்டார்களா என்று தயங்குகிறார்கள். தொடரும் துயரங்கள், ஏக்கங்கள், ஆசைகள் எல்லாமே அதற்கான விசேஷ உதவியாளர்களை தேடிக்கொள்கிறது. பிரார்த்தனையாலும் காணிக்கையாலும் தீய சக்திகளை சாந்தப்படுத்தும் அவர்களது முயற்சிகளுக்கு
ஒரு பாலமாக உதவுகிறேன். இது சரியான அணுகுமுறை என்று சொல்லவே முடியாது. இப்படி செய்யவும் கூடாது என்றார். அப்பா அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து விடுவார். பொழுது விடுவதற்கு முன்பே நமாஸ் செய்வார். நமாஸ் முடிந்ததும் எங்களுடைய சின்ன தென்னந்தோப்புக்கு நடந்து போவார். வீட்டிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அந்த தோப்பு இருந்தது. 1 டஜன் தேங்காய்களை கட்டி தோளில் போட்டுக்கொண்டு வீடு திரும்புவார். அதற்கு பிறகுதான் காலை உணவு சாப்பிடுவார். 60 வயதை தாண்டிய பிறகும் கூட அவரின் இந்த அன்றாட வழக்கம் மாறவில்லை. என் வாழ்க்கை முழுவதும் என்னுடைய விஞ்ஞான தொழில்நுட்ப உலகத்தில் என் அப்பாவின் அடிச்சுவட்டை பின்பற்றி வருகிறேன். அவர் என்னிடம் தெளிவுபடுத்திய அடிப்படை உண்மைகளை பெரும் முயற்சி செய்து அறிந்து கொண்டிருக்கிறேன். குழப்பத்திலும் துயரத்திலும் துக்கத்திலும் தோல்வியிலும் இருந்து ஒருவரை விடுவித்து காப்பாற்றும் ஒரு தெய்வீக சக்தி உள்ளது என்பதை நான் நம்புகிறேன். தனக்கே உரித்தான உண்மையான இடத்தை ஒருவர் அடைவதற்கு அந்த சக்தி வழிகாட்டுகிறது. உடல் ரீதியான உணர்வுபூர்வமான தலைகளில் இருந்து ஒருவர் விடுபடும் போது அவரது விடுதலை யாத்திரை தொடங்குகிறது. மன அமைதியும் ஆனந்தமும் ஆரம்பிக்கிறது. எனக்கு அப்போது சுமார் 6 வயது. ஒரு படகு கட்டும் வேலையில் அப்பா ஈடுபட்டிருந்தார். ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடிக்கு, அதாவது சேதுக்கரை என்பது இன்னொரு பெயர், பக்தர்களை அழைத்து சென்று திரும்ப கூட்டி வருவதற்காக இந்த படகை உருவாக்கினார். உள்ளூர் கார்பெண்டர் உதவியோடு கடற்கரையில் படகு கட்டும் வேலையை ஆரம்பித்தார். என் கண்ணெதிரிலேயே ஒரு படகு உருவெடுப்பதை கவனித்து பார்த்தேன். படகு போக்குவரத்தில் அப்பாவுக்கு நல்ல வருமானம். பிறகு ஜலாலுதீன் என் சகோதரி ஜொஹராவின் கணவரானார். ஒரு நாள் மணிக்கு 100 மைல் வேகத்தில் அடித்து புயல் காற்று எங்கள் படகும் சேதுக்கரையின் நிலப்பரப்பும் கடலில் அடித்து செல்லப்பட்டது. பாம்பன் பாலம் தகர்ந்தது. பயணிகளோடு வந்து கொண்டிருந்த ரயில் கடலில் கவிழ்ந்தது. அதுவரை கடலின் அழகை மட்டுமே ரசித்து வந்த எனக்கு அன்றுதான் அதன் கட்டுக்கடங்காத சக்தியின் ரகசியம் புலப்பட்டது. அந்த படகின் கதை முடிந்த சமயத்தில் அகமது ஜலாலுதீன் எனது இணைபிரியாத நண்பராகிவிட்டார். அந்த நட்பில் வயது வித்தியாசம் மறைந்தது. என்னை விட 15 வயது மூத்தவரான அவர் என்னை எப்போதுமே ஆஜாத் என்று கூப்பிடுவார். ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் ரொம்ப தூரம் நடந்து போவது எங்கள் வழக்கம். மசூதி தெருவில் இருந்து ஆரம்பித்து கடற்கரை மணல் பரப்பில் சுற்றி வருவோம். நானும் ஜலாலுதீனும் அதிக நேரம் ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டு வருவோம். ராமேஸ்வரத்தின் புனிதமான சூழல் அங்கு குவியும். யாத்திரைகள் என்ற பின்னணி இப்படி எங்களை பேச வைத்தது. நடக்க ஆரம்பித்த பிறகு முதலில் நாங்கள் நிற்பது கம்பீரமான சிவன் கோயில்தான். தேசத்தின் மூலை முடுக்கிலிருந்து வரும் யாத்திரைகள் கோயில் பிரகாரத்தை பயபக்தியோடு சுற்றி வரும் அதே உணர்வோடு வளம் வருவோம். அப்போது எங்களுக்குள் ஒரு சக்தி பாய்வதை உணர முடிந்தது. கடவுளோடு கூட்டு சேர்ந்து ஏதோ வேலை செய்வது போல அவனை பற்றி ஜலாலுதீன் உரிமையோடு பேசுவார். தனக்கு ஏற்படும் சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து வைப்பதற்காக கடவுள் ஏதோ பக்கத்தில் நின்று கொண்டிருப்பது போல அதையெல்லாம் அவனிடம் சொல்லுவார். அப்போது அவரை உற்று கவனிப்பேன். பிறகு கோயிலை சுற்றிலும் பெருந்திரளாக வந்து கொண்டிருக்கும் பக்தர்களையும் கடலில் அவர்கள் புனித நீராடுதலையும் வைதிக சடங்குகள் செய்வதையும் கண்ணுக்கு தெரியாத சக்தியிடம் பயபக்தியோடு பிரார்த்தனை செய்வதையும் கவனித்து பார்ப்பேன். அதே சக்தியை தான் நாங்கள் வடிவமில்லாத இறைவனாக பாவிக்கிறோம். கோயிலில் நடக்கும் பிரார்த்தனையும் மசூதியில் நடக்கும் தொழுகையும் ஒரே இடத்தில் தான் போய் சேருகிறது என்பதில் எனக்கு துளியும் சந்தேகம் வந்ததே கிடையாது. கடவுளுடன் ஜலாலுதீன் ஏதாவது விசேஷ தொடர்பு வைத்திருக்கிறாரோ என்று நான் நினைத்து போனதுண்டு. குடும்பத்தின் வறுமையை சூழ்நிலையால் அவரின் பள்ளிக்கூட வாசம் சொற்ப காலம்தான் நீடித்தது. இதனாலோ என்னவோ படிப்பில் நான் கெட்டிக்காரனாக வேண்டும் என்று என்னை எப்போதுமே ஊக்கப்படுத்தி கொண்டிருப்பார். எனது வெற்றியில் அப்படி ஒரு சந்தோஷம் வரும் அவருக்கு. தனக்கு கிடைக்காமல் போனது பற்றிய கவலை, ஆத்திரத்தின் மெல்லிய சாயலை கூட அவரிடம் நான் கண்டதே கிடையாது. மாறாக வாழ்க்கை அவருக்கு எதை வழங்கி இருக்கிறதோ அதற்காக எப்போதுமே நன்றியுடன் நடந்து கொள்வார். அந்த நாளில் ராமேஸ்வரம் தீவிலேயே ஆங்கிலம் எழுத தெரிந்த ஒரே நபர் ஜலாலுதீன் மட்டும்.